Hello, my name is Ed Dobson, and I'm here with my good friend, Dr. Mano Daniel, and we're talking about the subject of healing. உங்களுக்கு வாழ்த்துதல். நான் என்னுடைய நண்பர் டாக்டர் மானோ டேனியலோடு கூட இருக்கின்றேன். உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பது சுகம் அளித்தல், சுகம் பெறுதல், அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Now we want to talk about this topic from a very personal point of view. நாங்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருப்பதனால எனக்கு முக்கியமாக இருக்கிற காரியமாக உங்களோட பேசுகிறேன். You may not know it, but I have been diagnosed with a terminal and incurable disease. உங்களுக்கு தெரியாத ஒருவேளை எனக்கு தீராத ஒரு வியாதி இருக்கு என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். Most people with my disease live between 2 and 5 years. எனக்கு இருக்கிற வியாதி இருக்கிறவங்க 2 அல்லது 5 வருடம் தான் இருக்கிறாங்க. In fact, Mano, we have had several people in our church with this disease who lasted less than a year. என்னுடைய சபையில இந்த வியாதி வந்தவங்க ஒரு வருஷம் கூட உயிரோட இல்லை, அதுக்கப்புறம் போயிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. So when you talk about healing, you're talking about something that's right where I live every day. நீங்க குணமாகுதல் என்று பற்றி அல்லது சுகமடைதல் என்று சொல்லி பேசிங்கன்னா எனக்கு இருக்கிற காரியத்தை வச்சு தான் பேசுறோம் நாம. Last time, Mano, we talked about the fact that being diagnosed with this kind of disease is like being in the tomb of Lazarus. போன முறை நாம் பார்த்தோம் மனோ, இப்படிப்பட்ட வியாதி இருக்குன்னு மருத்துவர் சொல்லும் பொழுது லாசருவின் கல்லறையில இருந்தது போல இருந்து. You'll recall that when Lazarus was raised from the dead, he was bound hand and foot with grave clothes. நீங்க பாத்தீங்கன்னா லாசரு கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்ட போது அவன் மேல துணி சுற்றப்பட்டிருந்தது. That's how it feels with a terminal disease, like you are bound hand and foot and confined to a tomb. துணினால கட்டப்பட்டு இருக்கிறது, அது போலதான் இருக்கிறது தீராத வியாதி உனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது. So over the last several years, God has helped me with some prayers that have enabled me to come out of the tomb. சில ஆண்டுகளாக நான் உயிரை வாழும் பொழுது கர்த்தர் எனக்கு சில ஜெபங்களை செய்ய எனக்கு தூண்டி விட்டிருக்கிறார். Prayer number 1, God give me the grace to accept this disease and keep on living. முதலிலே ஆண்டவரே எனக்கு வாழ எனக்கு தைரியத்தை தாரும், உமக்காக இந்த வியாதியின் இருந்தாலும் போனாலும் உமக்காக வாழ எனக்கு கிருபை செய்தார். Number 2, God give me the wisdom to know what to do. இரண்டாவதாக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற எனக்கு ஞானத்தை தாரும். And prayer number 3, God give me the faith to believe that you can heal me. மூன்றாவது ஆண்டவரே நீர் என்னை சுஸ்தப்படுத்த முடியும் என்ற ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் தாரும். I have to tell you that it was a long time before I asked God for healing. நான் சொன்னேன் உங்ககிட்ட, ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆண்டவரே என்னை சுஸ்தப்படுத்தும்னு சொன்னேன். I think maybe, Mano, it was because of something that had happened earlier in my life. ஏன்னா அதுக்கு முன்னால நடந்த ஒரு காரியத்தினால தான் இப்படி நான் ஜெபிக்க தயங்கினேன். I was in a remote Indian village in Mexico. மெக்சிகோவில் சிவ இந்தியர்கள் மத்தியில் நான் இருந்தேன். Hundreds of miles from any civilization. 100 மைல், எங்க போனாலும் 100 மைல், அங்க வேற யாரோ பட்டணமோ எதுவோ கிடையாது. We had missionaries in our church who devoted their whole life to translating the Bible into that dialect. எங்களுடைய சபையில் உள்ள மிஷனரிமார்கள் இந்த சபை வேதத்தை முழுவதுமாக அவர்களுடைய பாஷையிலே மொழிபெயர்க்க அங்கு சென்றிருந்தார்கள். The Bible had been finished. வேதம் முடிந்து விட்டது, மொழிபெயர்ப்பு முடிந்து விட்டது. And I went down as a representative from our church to join in the celebration of the presentation of that Bible. அந்த வேதாகம் மொழிபெயர்ப்பதனால அதை வெளியிடுறதுக்கு முன்பாக ஒரு ஒரு பண்டிகை வைத்திருந்தாங்க, அதுக்கு போயிருந்தேன். We drove 5 or 6 hours off the main road to this remote village in the mountains. மலை மீது இருக்கிற இந்த பட்டணத்துக்கு எங்க வேறு யார்கள் ஆள் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற பட்டணத்துக்கு நாங்கள் மலை மீது வாகனத்தின் மூலமாக சென்றோம். That night I had just fallen asleep when someone woke me up. அன்றைக்கு இரவு நான் தூங்க ஆரம்பித்தேன், அப்பொழுது யாரோ என்னை எழுப்பினார். They said one of the Indians had been bitten by a snake. ஒரு இந்தியன் பாம்பால கடிக்கப்பட்டான். And the hospital was closed. ஆஸ்பத்திரி மூடி இருக்குது. And there was no medical help available. மருந்து ஒண்ணுமே இல்ல.
They heard a pastor was in the village. அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க ஒரு பாஸ்டர் அங்க வந்திருக்கிறாரு அந்த கிராமத்துக்கு. And would he come pray for this man whom they did not expect to live but a few more hours? அந்த பாம்பு கடிக்கப்பட்டதுனால அவன் கொஞ்ச நாள்ல சில மணி நேரத்தில் செத்துருவான், அவனுக்காக ஜெபிங்கள் என்று பாஸ்டரா இருந்தனால என்ன கூப்பிட்டாரு. As I knelt by that young Indian and took his hand and looked into his deep brown eyes, அவனுடைய அந்த கரத்தை பிடித்துக்கொண்டு நான் அவனை கண்களை பார்க்கும் பொழுது I thought of all of the doctors in our church. எங்க சபையிலே அதிகமான டாக்டர்கள் இருக்கார்கள், மருத்துவர்கள் இருக்காங்க. All the people with airplanes and people that ran hospitals. அவங்களுக்கு ஏரோப்ளேன்லாம் இருக்குது, ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் தலைவர்களா இருக்கிறாங்க. Any one of them could have helped this man. யார் வேணாலும் அந்த டாக்டர்கள் இவனுக்கு உதவி செய்திருக்கலாம். But we were in the middle of nowhere. ஆனா நாங்க இருந்த இடமும் ஆள் இல்லாத ஒரு தனிப்படையான இடம். The only thing that could help him was prayer. ஒரே ஒண்ணுதான் செய்ய முடியும், ஜெபம் தான் செய்ய முடியும். So I took his hand and looked into his eyes and prayed for God to heal him. அவனுடைய கரத்தை எடுத்து அவன் கண்களை பார்த்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். And the miracle is that he lived through the night. என்ன அதிசயம்னா ராத்திரி முழுக்க அவன் உயிரோடு இருந்தான். And the next day. அடுத்த நாள் உயிரோடு இருந்தான். He was supposed to die within a few hours. அந்த விஷப்பாம்பு கடிச்சதுன்னா 2 மணி நேரத்துல செத்துருவான். ஆனா அவன் தொடர்ந்து உயிரோடு இருந்தான் 2 நாளுக்கு. So I came back to the United States with a real sense of the power of prayer. நான் திரும்பி வரும்பொழுது ஜெபத்தினுடைய வல்லமையை நான் புரிந்து கொண்டு வந்தேன். And then I heard a few days later when he got back to his home village, he died. ஆனா அவன் திரும்பமாக தன்னுடைய கிராமத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போன பிறகு அங்கு மரித்து விட்டான் என்று கேள்விப்பட்டேன். And I was greatly disappointed. நான் ரொம்ப துக்கப்பட்டேன். என்ன ஐயா 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல சாகுறவன் எத்தனையோ நாள் உயிரோடு இருந்தா அதுக்கப்புறம் ஏன் ஐயா சாகணும்னு நான் மனசுல கொஞ்சம் கவலைப்பட்டேன். So when I began to think about praying for healing for myself, I saw the face and eyes of that Indian. எப்பொழுது எனக்காக சுஸ்தப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது அந்த இந்தியனுடைய கண்களை தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். And Mano, I think I was afraid to ask God to heal me. எனக்கு கொஞ்சம் பயம்தான், ஆண்டவரே என்னை சுஸ்தப்படுத்தும் என்று சொல்வதற்கு நான் பயந்துட்டேன். What if he didn't do it? அப்படி அவர் செய்யலன்னா என்ன பண்றது? What if I went around saying God has healed me and he didn't heal me? உண்மையாகவே கர்த்தர் சுஸ்தப்படுத்திட்டாரு அப்படின்னு நான் சாட்சியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுஸ்தமாகலன்னா நான் என்ன பண்றது என்ற ஒரு சந்தேகம் என் மனதில் இருந்தது. I'd look foolish. அது வேற எல்லாரும் முன்னாலே என்னடா அந்த ஆளு சுகப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுகம் இல்லாத செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க கர்த்தருக்கு நாமத்துக்கு அவகீர்த்தியா இருக்க போதே நினைச்சேன். And then I came across James 4 verses 1 and 2. அப்பொழுதுதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் கர்த்தர் எனக்கு காட்டினார். What causes fights and quarrels among you? Don't they come from your desires that battle within you? You want something but don't get it. You kill and covet, but you cannot have what you want. You quarrel and fight. You have not because you do not ask God. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. You have not because you ask not. நீங்கள் கேட்காததினாலே So even with all my reservations and experiences, I knew if I didn't ask, I would never receive it. எவ்வளவோ எனக்கு அனுபவங்கள் உண்டு, அப்படி இருந்தாலும் நான் கேட்டால் தான் கர்த்தர் கொடுப்பார் என்ற அந்த அனுபவம் எனக்கு. So I began asking God to heal me. அதனால தான் அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே என்னை சுஸ்தப்படுத்தும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். I did 2 things. 2 காரியத்தை செய்தேன். Number 1, I asked for the elders of our church to anoint me with oil and pray over me in the name of the Lord. நான் எங்களுடைய சபையினுடைய மூப்பர்களை அழைத்து என் மீது எண்ணெய் வார்த்து அதுக்கப்புறம் ஜெபிக்க கூப்பிட்டேன். And then I asked a pastor in our community and his wife to come and anoint me with oil and pray over me as well. எங்களுடைய சபையில் இருக்க ஒரு எங்களுடைய ஊரிலே உள்ள இன்னொரு பாஸ்டரை கூப்பிட்டு என்னுடைய தலையில எண்ணெய் ஊத்தி ஜெபிக்க மனைவியும் அவரும் என்னை ஜெபிக்க கூப்பிட்டேன்.
Mano, I'll never forget that night with that pastor. அந்த பாஸ்டரோட ஜெபித்த அந்த நாளை நான் மறக்கவே முடியாது. He said something to me that was very significant. அவர் சொன்னாரு ஒன்னு ரொம்ப முக்கியமான காரியத்தை எனக்கு ஒன்னு சொன்னாரு. He said, do not get obsessed with being healed. அவர் சொன்னாரு என்கிட்ட, நீ சொஸ்தப்படுத்த வேண்டும் சொஸ்தப்படுத்தணும்னு அப்படியே நினைச்சு கொண்டிருக்காதே நீ. Get lost in the wonder of God, and who knows what God will do for you. தேவனே நீ நினைத்து கொண்டிரு, அவருடைய அதிசயங்களையே நினைத்து கொண்டிரு, உன்னுடைய சுகவீனத்தை மறந்துரு. அப்போ அவரையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரோ நமக்கு என்ன தெரியும், என்ன அதிசயங்களை செய்ய போறாரோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னார். Get lost in the wonder of God. எவ்வளவோ மகிமையான தேவன், What a thought. அவருடைய அருமையிலே நீ மறந்து விடு உன்னையே என்று சொன்னார். And so I've been trying to do that. அததான் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். Getting lost in the wonder of God. என்னையே மறந்து அவருடைய அருமையான மகத்துவங்களை நினைத்து கொண்டே நான் வாழ ஆரம்பித்து விட்டேன். So how do we get out of the tomb of Lazarus? லாசருவின் கல்லறையிலிருந்து நாம் எப்படி வெளியே வரப்போறது? God, give me the grace to keep on living. ஆண்டவரே எனக்கு வாழ கிருபை தாரும். God, give me the wisdom to know what to do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்பித்து தாரும். God, give me the faith to believe that you can heal me. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும், நீர் சுகமளிப்பீர் என்ற விசுவாசத்தை தாரும். In fact, I was at the Western Wall in Israel several years ago. இஸ்ரவேலிலே அந்த சுவருக்கு பக்கத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன். That's where Jews write out their prayers and put it in the crack of the wall. அந்த சுவரில் தான் தங்கள் ஜெபத்தை எழுதி அந்த வால் சுவரில் உள்ள ஓட்டைகளிலே வைப்பார்கள். And I put my hand on the wall and asked God to heal me. அந்த சுவரிலே என் கரத்தை வைத்து ஆண்டவரே என்னை சுஸ்தப்படுத்தும் நான் கேட்டுக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. Next to the wall there's a tunnel. அந்த சுவருக்கு பக்கத்திலே ஒரு டனல், ஒரு பாதாள சுரங்கம் இருக்கிறது. And in that tunnel there are several rabbis with their students. அந்த சுரங்கத்துக்கு உள்ள ரபிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சீடர்களோடு கூட அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். After praying at the wall, I walked into the tunnel. அந்த சுவரில் கை வைத்து நான் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த சுரங்க பாதை வழியாக வந்தேன். And an old rabbi called me over. அந்த வயசான ஒரு ரபி என்னை கூப்பிட்டார். He said, "Are you Jewish?" நீ யூதனா என்று கேட்டார். I said, "No." நான் இல்லை என்று சொன்னேன். Then why are you here? நீ ஏன் இருக்கிறாய் இங்கு என்று கேட்டார். So I told him I came to pray for healing. நான் சொன்னேன், சுஸ்தப்படுத்துவதற்காக, ஆண்டவர் என்னை சுஸ்தப்படுத்துவார் என்பதற்காக இந்த இடத்துல நான் ஜெபிக்க வந்தேன். He said, "Would you like me to pray for you for healing?" உனக்காக நான் ஜெபிக்க வேண்டுமா என்று அந்த ரபி கேட்டார். I said, "Of course." ஆமா ஜெபிங்கன்னு சொன்னேன். And so we prayed a powerful Hebrew prayer for healing. அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்தை எபிரேய மொழியில ஜெபிக்க ஆரம்பித்தார் எனக்காக. When he was finished, I was deeply moved. அவர் ஜெபித்து முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு உள்ளுக்குள்ள. And then he said, "Excuse me, we're building a new synagogue. Could you give me $25 for the new synagogue?" அவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்ட போதுதான் என் மனசு உடைஞ்சு போச்சு. எனக்கு கொஞ்சம் $25 கொடுங்க, ஏன்னா புது இது சினகாக இல்லாட்டி ஜெபாலயம் கட்ட போறோம், அதுக்கு காசு கொடுங்கன்னு என்கிட்ட புடுங்க பார்த்தார். அப்போ எனக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. And then he called his assistant over and said, "This is my assistant. Could you give him $25 for the synagogue?" அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்ட மாட்டதில்ல, இன்னொரு அவருக்கு கீழே இருக்கிறாரு, அவரையும் கூப்பிட்டு இவர் தான் எனக்கு கீழே என்னுடைய சிஷ்யன், அவனுக்கு இன்னும் $25 கொடுங்கன்னு சொன்னாரு. And by this time I was mad. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், ஆண்டவரை வச்சு நீ சம்பாதிக்க பாக்குறியா என்று ரொம்ப கோவம் வந்துருச்சு எனக்கு. I had just given $50 to these two guys. இவனுக்கு $50 கொடுத்துட்டேன். And I didn't have a lot of money. என்கிட்ட நிறைய பணம் இல்ல. So I came back out from the tunnel and met my wife. அந்த சுரங்க பாதையிலிருந்து வெளியில என் மனைவியை சந்திச்சேன். And I was telling her how upset I was about giving up $50. அப்ப நான் சொன்னேன், இது மாதிரி என்ன ஏமாத்திட்டானுங்க, இவனுங்க ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து காசை பிடிக்கிட்டானுங்க அப்படின்னு என் மனைவி கிட்ட சொன்னேன். And Mano, she said to me, "What if it works?" அப்ப அவங்க சொன்னாங்க, நீ $50 கஷ்டப்படுற, ஆனா அவங்க ஜெபம் நல்லதா வேலை செய்தா என்ன சந்தோஷமா தான் இருக்கும்ல. It's worth $50. அது $50 இல்ல, நிறைய டாலர்ஸ் இது பொருந்தும் இல்லையா? அது